சுவையான ஆரோக்கியமான புடலங்காய் பொரியல் செஞ்சிரோமா. ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10-12 சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய்களை சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. தண்ணி எதுவும் தெளிக்காதீங்க. முதல்ல உப்பு போடாதீங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சிங்கனாலே நல்லா குக்காய் வரும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ இறக்க போகிற சமயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்ல மனமான சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.